வணக்கம் மக்களே, நீங்க கேட்டுட்டு இருக்கிறது விக்கி ஸ்டோரி வால்ட் வலையொலியில் ஒரு காணொளி. போன எபிசோட்ல அந்த பண்ண வீட்டுல நடந்த ஒரு கொடூரமான கொலை பின்னணிய பார்த்தோம் இல்லையா? இன்னைக்கு எபிசோட்ல கணேஷும் வசந்தும் அந்த வீட்டுல தங்க போற முதல் நாள் இரவுல என்ன நடக்க போகுதுன்னு பார்க்க போறோம். ஒரு சாதாரணமான இரவு எப்படி ஒரு பயங்கரமான அனுபவமா மாறுது, அந்த தோட்டத்துல இருக்கிற மண்டபம் எதை மறைக்குது? சரி வாங்க கதைக்குள்ள போகலாம். இது கொலையுதிர் காலம் எபிசோட் 3. குரல் மட்டும் கேக்குது, யாரும் இல்ல. இரவு நேரம் அந்த பண்ண வீடே ஒரு மயான அமைதியில இருக்கு. கணேஷும் வசந்தும் அவங்களுக்கு ஒதுக்கப்பட்ட அறைக்குள்ள வர்றாங்க. அந்த அறை ரொம்ப பழைய காலத்து பாணியில இருக்கு. மர சாமான்கள் எல்லாம் ஒரு விதமான சத்தத்தை உண்டாக்குது. வசந்த் எப்போதுமே பயப்பட மாட்டான், ஆனா அன்னைக்கு அவனுக்கோ ஏதோ ஒரு உறுத்தல் இருக்கு. வசந்த் மெதுவா சொல்றான், பாஸ், இந்த வீட்டுல ஏதோ ஒரு கெட்ட வாடை அடிக்கிற மாதிரி இருக்கு. அந்த லீனா பொண்ணு ரொம்ப அமைதியா இருக்கா, ஆனா அவளை சுத்தி ஏதோ ஒரு மர்மம் இருக்கு. அப்பதான் அந்த விசித்திரமான சம்பவம் நடக்குது. கணேஷ் வசந்த் கிட்ட கேக்குறான், அந்த பொண்ணு இந்த கொலைய செஞ்சிருப்பான்னு நீ நம்புறியா? இந்த கேள்வி கேட்கும் போதே ஒரு குரல் கேக்குது. எந்த பொண்ணு மிஸ்டர் கணேஷ்? அது வேற யாரும் இல்ல, நம்ம லீனா தான். பென்சில் சீவிரப்போ விரல வெட்டிக்கிட்டான்னு பேண்டேஜ் கேட்டா அங்க வரா. லீனா அங்க வந்ததை கொஞ்சமும் எதிர்பார்க்காத கணேஷும் வசந்தும் என்ன பண்றதுன்னு தெரியாம அவங்க கையில இருந்த கர்ச்சீஃபை வச்சு வெட்டப்பட்ட இடத்துல கட்டி விட்டாங்க. ஆனா அந்த கட்டையும் மீறி சில ரத்த துளிகள் சிந்தினாலும் லீனா அது தனக்கு சம்பந்தமே இல்லாத விஷயம் மாதிரி பார்த்துக்கிட்டே, ரத்தம் என்ன அழகான நிறம் பாத்தீங்களா? அது சிவப்பும் இல்ல, சிவப்புல கொஞ்சம் கருப்பு, லேசா நீலம் கலந்தன்னு ரொம்பவே வினோதமா பேசுறா. இத பார்த்து வசந்த் சீக்கிரமே சரியாகிடுன்னு சொல்றான். இது கவனிக்காத லீனா விளையாட்டுத்தனமா அந்த ரத்த துளிய தன் விரலால எடுத்து வசந்த் ஷர்ட்ல சுண்டி விட்டுட்டு குட் நைட் சொல்லிட்டு கிளம்புறா. இது எல்லாத்தையும் கவனிச்ச கணேஷ் இந்த பொண்ணு பண்ற விஷயத்துல இருந்து என்ன தெரியுதுன்னு வசந்த் கிட்ட கேட்டுட்டே அந்த ரூம் வாசலுக்கு வந்துடுறான். அதுக்கு வசந்த், ஒன்னு இந்த பொண்ணு நடிக்கணும், இல்ல மென்டலா இருக்கணும், என்னால கெஸ் பண்ண முடியல பாஸ்ன்னு சொல்றான். இவங்க ரூம் மொத மாடியில இருக்கு. 2வது மாடியில இருக்க ஒரு ரூம்ல சின்னதா ஒரு லைட் எரியுது. பேச்சு குரலும் கேக்குது. பேச்சு குரல்னா அதுவும் 1-2 பேர் இல்ல, கிட்டத்தட்ட 30-40 பேரோட குரல் கேக்குது. அதை கேக்குறதுக்கு ஒரு மீட்டிங் பிரேக்ல எல்லாரும் எப்படி பேசுவாங்களோ அப்படி இருக்கு. வசந்த் அதை கேட்டுட்டு, என்ன பாஸ், பார்க்க சின்ன லைட்டா தெரியுது, ஆனா அங்க ஒரு ஊரே பார்ட்டி பண்ற மாதிரி கேக்குது, ஒருவேளை கேண்டில் லைட் பார்ட்டியா இருக்குமோன்னு கேட்டுட்டு 2 பேரும் அதை பார்க்க அந்த ரூம் பக்கம் போறாங்க. ரூம் கதவை திறந்த 2 பேருக்கும் ஒரு பெரிய ஷாக். ரூம்ல யாருமே இல்ல. அதுவரை கேட்டுட்டு இருந்த பேச்சு குரலும் அப்போ கேட்கல. அதுவும் அந்த ரூம் பாக்குறதுக்கே ரொம்ப நாள் பயன்படுத்தாத மாதிரி இருக்கு. அங்க ஒரே ஒரு ரசம் போன கண்ணாடி மட்டும்தான் இருக்கு. அதுல கணேஷ் தன்னோட முகத்தை பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே அந்த ரூம் லைட் ஆஃப் ஆகிடுது. அவங்க இதுக்கு முன்னாடி கேட்ட அதே சிரிப்பு சத்தம் மறுபடியும் கேக்குது. இதுக்கு மேல இங்க இருக்கிறது பாதுகாப்பு இல்லைன்னு 2 பேரும் பயந்துகிட்டே அவங்க ரூமுக்கு திரும்பி வந்துடுறாங்க. இனிமேலும் இங்க இருக்கிறது சரின்னு படல. 40 பேரோட குரல் சத்தம் கேக்குதுன்னு மேல போய் பார்த்தா அங்க யாருமே இல்ல. இது எப்படி பாசிபிள்? பாஸ், நம்ம உடனே சென்னைக்கு கிளம்புறது தான் நல்லது. அந்த குமாரவியாசன் சொன்னது போலவே இங்க ஏதோ ஜின் இருக்கு போலன்னு வசந்த் சொல்றான். கணேஷ் அதுக்கு, இது ஏதோ பேய் பிசாசு பண்ற வேலை மாதிரி தெரியல, குமாரவியாசன் தான் ஏதோ நவீன கருவிகளை வச்சு நம்மள பயமுறுத்துற மாதிரி இருக்குன்னு சொல்றான். உடனே வசந்த், நம்மள பயமுறுத்துறதுனால அவருக்கு என்ன லாபம் பாஸ்ன்னு கேக்குறான். அதுக்கு கணேஷ், இதெல்லாம் பார்த்தா அந்த பொண்ணை பைத்தியம் ஆக்குறதுக்கு காரணமா இருக்கலாம். குமார் அந்த சொத்தை பத்தி உனக்கு சொன்னது ஞாபகம் இல்லையா? இது ஒரு பிரிக்க முடியாத சொத்து. ஒருவேளை இந்த பொண்ணு நேர் வாரிசு இல்லாம கல்யாணம் செஞ்சுக்காம செத்து போயிட்டா அந்த சொத்து அவர் குடும்பத்துக்கே போகுமோ என்னவோ. அதுக்கு வசந்த், உயில பார்த்தா தெரிஞ்சிடும், ஆனா அவருக்கு அப்படி ஐடியா இருந்தா 2 வருஷத்துக்கு முன்னாடியே அவ செஞ்சு கொலைய காட்டி கொடுத்துருக்கலாமே, ஏன் மூடி மறைக்கணும்னு கேக்குறான். மக்களே, இந்த சூழ்நிலைய பாக்குறப்போ இங்க உண்மையாவே அமானுஷ சக்தி இருக்கா, இல்ல இது ஏதாச்சும் அறிவியல் சார்ந்த வேலையா இருக்குமான்னு ஒரு குழப்பமான சூழ்நிலையில ரைட்டர் இந்த கதையை கொண்டு போறாரு. இப்படி இருக்க வசந்தால நடக்கிற விஷயத்த அறிவியலா பார்க்க முடியல. அவ அத அமானுஷ்யமா தான் பாக்குறான். அதே சமயம் அங்க என்னதான் அமானுஷ்யமா இவ்ளோ விஷயம் நடந்தாலும் கணேஷால முழுசா அதை நம்ப முடியல. குமாரவியாசன் தான் ஏதோ காரணத்துக்காக இதெல்லாம் பண்றாரோன்னு அவனோட உள்ளுணர்வு சொல்லுது. அதனால இது எப்படியாச்சும் நிரூபிக்கணும்னு அடுத்த நாள் வசந்த் கிட்ட அந்த ரூம்ல ஏதாச்சும் ஸ்பீக்கர் இல்ல ஒயர் கனெக்ஷன் இருக்கான்னு பார்க்கவும் சொல்றான். இப்ப கதைப்படி நள்ளிரவு நேரமும் நெருங்கிடுச்சு.
கணேஷ் அந்த அரச மரத்தடிக்கு போக தயாராகிறான். வசந்தும் வேற வழி இல்லாம தனியா இருக்க பயந்துகிட்டு கணேஷ் கூட போக சம்மதிக்கிறான். 2 பேரும் அங்க போறாங்க. அப்போ திடீர்னு அவங்க எடுத்துட்டு போன டார்ச் லைட் ஒர்க் ஆகாம போயிடுது. வசந்த் பயந்துகிட்டே இங்க இருக்கிறது சரியில்லை, போயிடலான்னு சொல்றான். அதுக்கு கணேஷ், பேசுறது நிறுத்து, இங்க ஏதோ சத்தம் கேக்குது, அதை கவனின்னு சொல்றான். அப்போதான் ஒரு குரல் கேக்குது. அது ஒரு வயதான ஆண் குரல். வாங்க, உமது தாய் புத்திரவதி இல்லை என்று மறுத்துவிடு பார்க்கலாம். கணேஷ் தைரியத்தை வரவழைத்து, யாரது, யார் நீ என்று கேட்க, வசந்தோ, வாங்க பாஸ், பிசாசு ஏதோ ஒளருது, வாங்க போயிடலான்னு அவசரப்படுத்துறான். இப்போ இன்னொரு குரல் அவங்களுக்கு கேக்குது. அது சுமார் 10-12 வயதுடைய பெண் பிள்ளை குரல். அதுவோ புத்திரவதி வஜன கோலாகலன்னு ஏதோ சொல்லுது. இவங்க கேக்குற இந்த குரல்கள் இவங்க கிட்ட பேசுற மாதிரி இல்லாம தன்னிச்சையா பேசிக்கிற மாதிரி இருக்கு. இது நடந்துட்டு இருக்கும் போதே கணேஷ் ஒரு இடத்த கை காட்டி பதட்டத்துடன் அங்க பாருடான்னு வசந்த் கிட்ட சொல்றான். அவங்க பார்த்த அந்த காட்சி 2 பேரையும் ஸ்தம்பிக்க வச்சிடுச்சு. ஒரு பெண் உருவம், ஆமா அது ஒரு பெண் உருவம். அதோட உடை எல்லாமே சாம்பல் நிறம், கரிய நீல் நிற உதடுகள், புடவை அணிஞ்சிருக்கு, இடுப்புல ஏதோ கொடி மாதிரி சுத்தி இருக்கு, மூக்குல போட்டிருந்த பெரிய நகை, நெத்தி பொட்டு எல்லாமே சாம்பல் நிறத்துல வெவ்வேறு வேறுபாட்டுல இருந்துச்சு. அந்த உருவம் மண்டபத்துல மௌனமா உட்கார்ந்து அழ ஆரம்பிக்குது. இத பாக்குற கணேஷும் வசந்தும் அவங்க பாக்குறத நிஜம்தானான்னு கிள்ளி பாத்துக்கிறாங்க. அழுதுட்டு இருந்த அந்த பெண் உருவம் இப்போ அவங்கள நோக்கி வர ஆரம்பிக்குது. யார் அந்த உருவம், எதுக்காக இவங்கள நோக்கி வரணும்? கணேஷும் வசந்தும் பார்த்தது நிஜம்தானா? இந்த மர்மமான விஷயத்த அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். இந்த மாதிரி நிறைய நல்ல நல்ல கிரைம் த்ரில்லர் ஸ்டோரிஸ் கேட்கணும்னா நம்ம வீக்கி ஸ்டோரி வால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தோன்றிய நிறை குறைகளை கமெண்ட்ஸ்ல கண்டிப்பா சொல்லுங்க. நிறைகளை விடுத்து குறைகளை குறைச்சிக்க கண்டிப்பா முயற்சி பண்றேன். நன்றி.